ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அம்பத்தூரில் இருக்க தனிஷ் ஷோரூமில் இருக்க டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். தனிஷ்க் அப்படின்னாவே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அதுவும் டைமண்ட் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப யூனிக்காக, ட்ரெண்ட்லியாக, டெய்லி வேர்க்கு, ஆஃபீஸ் வேர், நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க ஸ்பெஷலாக, இல்லை டீம் கெட் டுகெதர், ஸோ அங்கே நீங்கள் யூனிக்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரைடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான பர்த்டே, அந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப யூனிக்காக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் லச்சூஸ் கைமணத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு பீஸுமே யூனிக். இந்த பர்டிகுலர் நெக் பீஸ் பாருங்களேன், ஒரு சைடு ஃபுல்லாகவே டைமண்ட், ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டு, அண்ட் கீழே தொங்குற அந்த பெண்டன்ட் ஃபுல்லாக டைமண்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ் போட்டு நம்ம அதை பார்த்துருக்கோம். அடுத்து இந்த நெக் பீஸ் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது பார்பி டால் தான். இங்கிலீஷ் கல்ச்சர்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ரூச்சி, ஒரு நெக் பீஸ், ஒரு ஸ்டட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லுக் இந்த டைமண்ட் நெக்லஸ் ஃபினிஷிங் கொடுத்தது. ஸோ நீங்கள் ப்ரைடல் நைட்டு லெஹங்காவோ இல்லை ரிசப்ஷனுக்கு கவுனோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக் பீஸ் சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சல்வாருக்கு இந்த ஸ்டட்டும் இந்த நெக் பீஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய மீட்டிங், ஆடிட்டிங், அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நெக் பீஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் ஆனால் கொஞ்சம் ட்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த நெக் பீஸ். உங்களுக்கு அடிகை மாதிரி நடுவில் ஒரு பெண்டன்ட், அதுக்கு கீழே தொங்குற மாதிரி இன்னொரு பெண்டன்ட், ஒரு சின்ன டாட், அதை சுற்றி ஓவல் ஷேப்பில், அந்த சுற்றியும் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன். ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். எனக்கு இந்த நெக் பீஸ் பார்த்து ஃபஸ்ட் டைம்லேருந்தே ஒரு இம்ப்ரெஷன். ஸோ அதனால தான் இந்த நெக் பீஸை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். என்ன மாதிரி உங்களுக்கும் இதை லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த நெக் பீஸ் பிடிச்சிடுச்சு, இதை டாமினேட் பண்ணுற மாதிரி இன்னொரு நெக் பீஸ் வந்தது. ஸோ அந்த இங்கிலீஷ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளாட் சோக்கர் பேட்டர்ன் நெக் பீஸ், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ரோஸ் கோல்ட் ஃபினிஷ், அதில் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அடுத்து எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், ட்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா இந்த நக்ஷத்ரா பேட்டர்ன் நெக் பீஸ். இதில் பார்த்திங்கன்னா உள்ளர திலகம் அண்ட் சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர், அதை நம்ம நக்ஷத்திரம் கூட சொல்லலாம். அதுக்குள்ளார மாங்காய் டிசைனும் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க இந்த நெக் பீஸ். இது எடுக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஷேக் ஆகிடுச்சு. ஏன்னா இது எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்ம ஒரு சில நெக் பீஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம கழுத்தை ஆடாமல் அசையாமல் இருக்கணும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்க இல்லை கொஞ்சம் சதையாக இருக்கவங்களும் போட்டால் கூட அது குத்தும். ஆனால் இந்த நெக் பீஸஸ் எதுவுமே குத்தாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வேர் பண்ணி விடலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது. நமக்கு ஏற்ற மாதிரியே அட்ஜஸ்டபுளாக இருந்தது. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் தான் கொடுக்குறாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் தான். அண்ட் இதுக்கான ஸ்டெட்டும் பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அசோசியேட் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. இந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாட் 2.5%லேருந்து 20% வரைக்கும் ஆஃபர் இருக்குது 30th April வரைக்கும். ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் எது வரைக்கும்னா April 30th அக்ஷய திருதி அன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யூஸ்வலாக அக்ஷய திருதிக்கெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணணும், ஆனால் எனக்கு கோல்ட் ரேட் இன்றைக்கி ஒரு மாதிரி அன்றைக்கி ஒரு மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுற ரேட், அதாவது நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து 20% பே பண்ணி புக் பண்ணிவிட்டு அண்ட் பில் பண்ணுற அன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி என்ன பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பில்லிங் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செட்டிங்கில் பார்த்தோம். முன்ன பார்த்தது எல்லாமே ஓப்பன் செட்டிங். இந்த க்ளோஸ் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் டைமண்ட், அதில் பெண்டன்ட் வந்து ஒரு திலகம் வடிவில், அந்த திலகத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி டைமண்ட், நடுவில் ஒரே ஒரு எமரால்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்டன்ட் வந்து போர்ட்டபிள் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கழட்டிடலாம், டிட்டாச்சபிள் தான். நீங்கள் வேறு செயினில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் செயின், அதில் பெண்டன்ட் போடுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செயினுக்கு நீங்கள் வேறு அதாவது வேறு ஒரு பெண்டன்ட் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது.
ஒரே ஒரு சின்ன லைன் ஆஃப் டைமண்ட், அதில் ஒரு பெண்டன்ட். இது வந்து நீங்கள் டாலர் செயின் கூடலாம் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெக் பீஸ் நான் இப்போ காமிக்கிற நெக் பீஸு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன். இது வந்து காரைக்குடி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ்டு செட்டிங் தான், எல்லாமே தனித்தனி பீஸு. அந்த அடியை நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, ஓப்பன் செட்டிங்கில் ட்ரெண்ட்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு அந்த மாதிரி ட்ரெண்டிங் கூட வேண்டாம், எனக்கு அப்படியே ஆத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னலாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போது இந்த நெக் பீஸ்க்கு போகலாம். இதனோட கோல்டு கேரட் பார்த்திங்கன்னா 22 கேரட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து 22 கேரட்லேயும் இருக்குது, 18 கேரட்லேயும் இருக்குது, ஈவன் 14 கேரட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்னென்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டைமண்ட்மே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ உங்களுக்கு எந்த பட்ஜெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டோரை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெண்டன்ட் இருக்க மாதிரியோ அதிக மாதிரி டாலர் இருக்க மாதிரியோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு பிளெயின் யூகெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் நெக் பீஸ்க்கு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நமக்கு சிகப்புக்கல் வெள்ளைக்கல் வச்ச நெக் பீஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் டைமண்ட் அண்ட் ரூபினா சொல்லவா வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருந்ததுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது சல்வார் இல்லை சாரீ இல்லை எந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ஆப்டாக செட் ஆகும். அவ்வளோ யூனிக்காக இருந்தது. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, சிங்கிள் லேயரில் நம்ம திலகம், அதுக்குள்ளார எமரால்டு, அதிலே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃபினிஷ் கொடுத்த ஒரு பூ டிசைனில் வச்சுருக்காங்க. இது டிட்டாச்சபிள் பெண்டன்ட் கிடையாது, அட்டாச்டு பெண்டன்ட். ஸோ இது எல்லாமே க்ளோஸ்டு செட்டிங். ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காக இருக்குது பார்த்திங்களா, ஒன்றுலேருந்து ஒன்று எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்க்கும் நீங்கள் நெக் பீஸ், பேங்கிள் ஆர் கடா பேங்கிள் மாதிரி, அப்படி இல்லைன்னா ப்ரேஸ்லெட் மாதிரி, காப்பு மாதிரி, அண்ட் ஸ்டட்டு அண்ட் கைக்கு போடுற மோதிரம் எல்லாமே செட் பண்ணலாங்க. இது எல்லாமே அப்கமிங் கலெக்ஷன்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நெக் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் செட்டிங் தான். அண்ட் இது வந்து எனக்கு கோல்டில் தான் இருக்கணும் டைமண்ட் நெக்லஸ், அண்ட் எல்லோ கோல்டில் தான் வேணும் பர்டிகுலர்லி. பட் எனக்கு கோல்டே தெரியக்கூடாது அப்படின்னா இந்த டிசைனுக்கு போகலாம். இது கைண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா டயக்னல் எல்லாம் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. கீழே வந்து நல்ல ஒரு பெரிய திலகம், அது ஒரு பூ மாதிரி கொடுத்து அதுக்கு சென்டரில் எமரால்டு வச்சுருக்காங்க. அந்த எமரால்டு கல்லுமே டீட்டாச்சபிள் தான். ஏன்னா உங்களுக்கு எமரால்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அங்கே ரூபி வச்சுக்கலாம், இல்லை டைமண்டே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டோன் பிடிக்குமோ அந்த ஸ்டோனை வச்சுக்கலாம். பின்னாடி வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ மூலமாக நீங்கள் ஸ்டோனை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல வேறு ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸபிள் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டைமண்ட் நெக்லஸ் பார்த்திங்க அப்படின்னா 3D டிசைனில் இருக்குது. ஒரு ஸ்டோன் மேலேயும் ஒரு ஸ்டோன் கீழேயும், திரும்ப இன்னொரு ஸ்டோன் கீழேயும், அந்த மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு திலகம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த திலகமே 2 சைடும் ஷார்ப் எட்ஜில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக் பீஸ்க்கெல்லாம் செயின் பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே ப்ரைடல் கலெக்ஷன்ஸில் வரும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெக் பீஸ் போட்டிங்கனாவே போதுங்க, அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான். இந்த டிசைன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனுங்க. எல்லோ கோல்டும் ரோஸ் கோல்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு லீனியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதில் பூ போட்ட மாதிரி ஒரு பெரிய பூ, 2 சைடும் சின்ன பூ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கிஃப்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அதில் ஒவ்வொரு லேயர்லேயும் உங்களுக்கு டைமண்ட் தான் தெரியுது. அதில் கனெக்ட் பண்ணுற கோல்டு தெரியாத மாதிரி நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் நல்ல லைட் செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா அதில் மிக்ஸ் ஆகிருக்க கோல்டே தெரியாத மாதிரி ஃபுல்லாக டைமண்ட்ஸ் தெரிகிற மாதிரி அவ்வளோ எலிகண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல லாங் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் ட்ரெடிஷ்னலுக்கு பார்த்தேன். ஆனால் எனக்கு ஓப்பன் செட்டிங்கில் ட்ரெடிஷ்னல் வேணும். என் பட்ஜெட்க்கு அதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் நெக்லஸ் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் ஆனால் ஓப்பன் செட்டிங். ஸோ உங்களுக்கு இன்னுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான இடத்துல வச்சு நடுவில் வந்து ஒரு எமரால்ட், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பால் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நல்ல பார்வையாக இருக்குது. இந்த நெக்லஸ் வந்து நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டு சைடில் இப்போல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி நெக் பீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் கிராண்டாகவும் இருந்தது. இந்த நெக் பீஸ் எல்லாமே நல்ல கிராண்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அடுத்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதுவுமே 3D மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதனோட கனெக்ஷன்ஸில் எல்லாமே டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. முன்ன பார்த்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கோல்டாகவே இருந்தது. இந்த டிசைனில் இன்னும் ஃபைனாக சிங்கிள் டைமண்ட் லேயர் வச்சு அதுக்கு கீழே 4 பூ இருக்க மாதிரி, அரும்பு இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே சின்ன ஒரு டாட் டைமண்ட், அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன லைன் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு அண்ட் சுற்றியும் அந்த ட்ரையாங்கிளுக்கு சர்க்கிள் பண்ணாமல் அந்த 3 ஆங்கிள்ஸையும் ரவுண்ட் பண்ணுற மாதிரி அதை கார்லேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் அதையும் சுற்றி அதே மாதிரி கர்வ்டு ட்ரையாங்கிளாக போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க இந்த டிசைன். முன்னன்னா வந்து அந்த கோல்டு கொஞ்சமாவது தெரிஞ்சது. இந்த பர்டிகுலர் நெக்லஸில் அந்த கோல்டு லைனில் கூட டைமண்ட் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதனோட எட்ஜ் ஃபினிஷிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ட்ராப் மாதிரி இருந்தது இந்த நெக் பீஸ். அண்ட் நடுவில் வந்து நல்ல ப்ளூ ஸ்டோன் வச்சுருந்தாங்க. அண்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பிளாக் கலர் மாதிரி தெரியலாம், பட் அது ப்ளூ கலர் ஸ்டோனு. அது வந்து ஒவ்வொன்றுமே நல்ல ஒரு சீக்வன்ஸாக இருக்க டைமண்ட்லேருந்து ட்ராப்பாக ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் வாட்டர் விழுற மாதிரி இருந்தது இந்த கலெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கும் சூப்பராக இருக்குங்க. அடுத்து இந்த நெக் பீஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்போ இவங்க இந்த ப்ரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் காப்பு எல்லாம் காமிச்சாங்க. ஸோ இந்த காப்பு கலெக்ஷன்ஸில் வந்து கிராண்டாக இருக்க டிசைன்ஸும் இருந்தது. நம்ம ரெகுலர் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிற மாதிரியும் இருந்தது. இதுலேயுமே க்ளோஸ்டு செட்டிங், ஓப்பன் செட்டிங் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லைங்களா, காரைக்குடி டிசைன்ஸ் க்ளோஸ்டு செட்டிங், அதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான இந்த காப்பும் இருந்தது. இதனோட சேஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடு லாக் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்லேயும் ஒரு லாக் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு செயின் லாக்கும் இருக்குது. ஸோ 4 லாக் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு காப்பு ஓப்பன் ஆனாலும் கீழே விழாது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ப்ரீஃபாக பார்க்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டிசைன் தாங்க. ஆனால் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நெக் பீஸோட பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பாருங்களேன், காப்பெல்லாம் இப்போ நல்ல ட்ரெண்டிங்காகவே இருக்குங்க. இப்போ கல்யாணத்துக்கு கூட போனீங்கன்னா நீங்கள் ஒரு 3-4 தங்க வளையல் போடுறீங்கன்னா அதை நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டில் போட்டுட்டு காப்பை லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்ச் கூட கட்டுறவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு காப்பாக ப்ரீஃபாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து க்ளோஸ்டு செட்டிங் தான். இந்த காப்புக்கு லாக் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 2 இருக்குது, ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் இந்த கை சைஸ் மாறிட்டே இருக்கிறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி லாக் அப்படிங்கிறதுனால எந்த சைஸில் இருக்கிறவங்களும் போடுறாங்க. அண்ட் இது வந்து சர்க்குலர் ஷேப் கிடையாது, ஓவல் ஷேப் தான். அதனால் உங்களுக்கு எந்த சைஸ் இஷ்யூ வராது. அண்ட் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வளையல் போட்டுட்டு போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காப்பை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் அக்கேஷ்னலியும் யூஸ் பண்ணலாம், டெய்லி வேர்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த காப்பு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பனு. ஸோ இந்த லாக்கே ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் தான் கூட.
அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. பாருங்களேன், பிளெயின் கோல்டு, அதுக்கு நடுவில் சின்ன ஒரு டிசைன் அண்ட் லாக்குமே அங்கே இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த காப்பில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு செயின் வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து வாட்சில் கூட செயின் தொங்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாட்ச் லாக் பண்ணிட்ட அப்புறம் சின்னதாக செயின் தொங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த செயின் இருக்கிறதுனால அவ்வளோ லேஸில் கீழவும் விழாது. அண்ட் இதுலேயே எனக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வேணும், எனக்கு பேங்கிள் மாதிரி சுற்றியும் ஸ்டோன் வேணும் அப்படின்னு பிரியப்படுறவங்களுக்கு இங்கே சிங்கிள் லைன் ஃபுல்லாக அந்த காப்பு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஓப்பன் செட்டிங். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு செயின் லாக்கும் இருக்குது, சைட் லாக், ஃப்ரண்ட் லாக் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதையுமே டெய்லி யூஸ்க்கு போடலாம். இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 100% கிடைக்கும். இந்த காப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சர்க்குலர் பேட்டர்ன் தான், ஓவல் பேட்டர்ன் கிடையாது. அதே மாதிரி லாக் வித் செயினோடு இருக்குது. அடுத்த காப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயக்னலாக ஒரு நெக் பீஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதுக்கு பேர் பண்ணுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் 2 ஸ்டோன், சென்டரில் ஒரு ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸாக சர்க்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த நெக் பீஸ்க்கு இந்த வளையலோ காப்போ, நீங்கள் வளையல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே, காப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இந்த வளையலை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சுற்றியும் ஸ்டோன் வேணாம், எனக்கு கொஞ்சம் பிளெயின் கோல்டு வேணும், ஆனால் ஸ்டோன் இருக்க இடத்துல மல்டிப்புளாக கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் எடுக்கலாம். உங்களுக்கு நடுவில் ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும் அண்ட் பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு கிளஸ்டர் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சிலருக்கு நவரத்ன ஜுவல்ஸ் போடுறது பிடிக்கும், மோதிரம், செயினில் பெண்டன்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகப்பு செயின் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைமண்ட் வித் நவரத்னம் இருக்கிற மாதிரியான பேங்கிள் இது. 3 டைமண்ட், அதுக்கு நடுவில் நவரத்தினங்களை பதிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கலெக்ஷன்ஸ் பார்க்க எனக்கு ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாகவே தெரிஞ்சது. எதை பர்ச்சேஸ் பண்ணுறது, எதை விடுறது, அந்த மாதிரி இருந்ததுங்க. பொண்ணுங்களுக்கே அப்படி தானே. எனக்கு ரத்தினமெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ப்ளைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளைனாக ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸும் இருக்குது, அங்கங்கே அரேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே அந்த க்ளோஸ்டு செட்டிங் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த நெக் பீஸ்க்கு இந்த பேங்கிள் எல்லாமே பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் தாலி கொடியும் பார்த்தேன். நான் தாலி கொடி ரொம்ப ஃபோக்கஸ்டாக எடுக்கலை, சும்மா ஒரு 3-4 கொடி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தாலி கொடி மட்டுமே ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா மயில் டிசைன், அது ஒரு மாங்காய்க்கு மேலே மயில் இருக்குது, மேலேயும் கீழேயும் சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு பூ வச்சுருக்காங்க. அந்த மயிலையும் கண்ணை மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரூபிக்கல் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த சூரியன் மாதிரி இருக்க பூவில் கூட பார்த்திங்கன்னா அந்த சென்டரை தனியாக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க, சுற்றி இருக்க அரும்பை தனியாக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 தாலி கொடி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு ப்ரீஃப் வீடியோவாக நான் சொல்கிறேன். அண்ட் எத்தனை பேர் தனிஷ்கில் சீட்டு போட்டிருக்கீங்கன்னு தெரியலை. நான் தனிஷ்கில் சீட்டு வந்து ரொம்ப வருஷமாகவே போட்டுட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சீட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக சீட்டு எப்படி, அங்கே என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மோதிரம் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு வந்து ஒரு அஃபர்ட் பண்ணி வாங்குகிற ப்ராடக்ட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு டெய்லி நம்மளோட வீட்டு எக்ஸ்பென்சஸ்லேருந்து கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிற பணத்தில் நம்ம ஒரு 6 to 7 months சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மோதிரம் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்ச்லேயும் இங்கே மோதிரம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு கல்யாணத்துக்கு நல்லா கிராண்டாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே மோதிரம் இருக்குது. ஸோ நான் எல்லா ரேஞ்ச் மோதிரமும் கவர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ ரிங் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டிசைனுக்கு செட் ஆகிற மாதிரி க்ளோஸ்டு செட்டிங் ரிங்ஸும் இருந்தது. அதே மாதிரி நம்ம ஓப்பன் செட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு செட் ஆகிற மாதிரியான ரிங்ஸும் இருந்தது. இந்த ரிங்கில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரிங், ஸ்பெஷலைஸ்டு ரிங்கை பார்த்தேன். அது என்னென்னா பிளாட்டினமில் மேட் ஃபினிஷ் கொடுத்து கொஞ்சமாக எல்லோ கோல்டு ஃபினிஷோட ஒரே ஒரு வைரக்கல் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு இந்த ரிங் கலெக்ஷன்லேயே ரொம்ப பிடிச்ச ரிங் இது தான். ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. சின்னதாக கோல்ட் லைனிங், அதில் ஒரே ஒரு பூ, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அது வந்து க்ளோஸ்டு செட்டிங் தான், பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா நான் 3D டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த நெக் பீஸ்க்கெல்லாம் இந்த 2 ரிங்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த பூ மாதிரி இருக்க டிசைன், அந்த பூவுமே டைமண்ட் ஷேப்லேயே வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்ட் ரிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிங்கோட ஸ்டார்டிங் எட்ஜ் வந்து சின்னதாகவும் அண்ட் போக போக நல்லா விரிஞ்சு பெரிய கிராண்ட் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த மோல்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மேலே நிற்கிற எட்ஜ் வந்து மல்டிபிள் லேயர்ஸாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேலே ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டும் தனித்தனியாக அங்கே ஸ்டோன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் இருந்ததுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸும் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லா மாதிரியான கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் ரிங் இருந்தது. ஏன்னா ரிங் வந்து ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ரிங் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிங் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. நெக் பீஸ் கலெக்ஷனும் நிறைய இருந்தது. பட் நான் கொஞ்சம் லிமிட்டட் டைமில் போனதுனால ஓரளவுக்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அண்ட் கிராண்டாக இருக்க ரிங் கலெக்ஷன்ஸும் இருந்தது. என்கேஜ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாங்க. மாப்பிள்ளைக்காகட்டும் பொண்ணுக்காகட்டும் ரிங் கலெக்ஷன் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. உங்களுக்கு ரிங்லேயுமே வந்து ஒயிட் கோல்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கோல்டு இருந்தது. அண்ட் மேட் ஃபினிஷ்டு பிளாட்டினமும் இருந்தது. எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது. இந்த பர்டிகுலர் ரிங் பாருங்களேன், மேலே எவ்வளோ கிராண்டாக இருக்குது. சைடில் அந்த கோல்டு வந்து எவ்வளோ சாலிடாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கெட்டிமாக இருக்குது. அதனோட டைமண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், எவ்வளோ ஃபினிஷிங் ஆப்டாக இருந்தது. இந்த மோதிரம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்க்க கண்ணை பறிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல. அண்ட் இந்த மோதிரம் எல்லாமே டெய்லி வேராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஃபோர்ட் பண்ணுற ரேட்டில் தான் இருந்தது. அண்ட் இந்த ரிங் வந்து ஒரே ஒரு டைமண்ட் தான். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. எப்படி ஷைன் ஆகுது பாருங்களேன். சிங்கிள் ஸ்டோன் இது. நல்ல லைட் வெளிச்சத்துக்கு செம்மையாக பளிச்சுன்னு ஜொலிக்குது பாருங்களேன். நம்ம எந்த ஒரு நகை வாங்கினாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அதுக்கான ரீவேல்யூ நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நானுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஏதாவது செட் ஆகுமா நம்ம பட்ஜெட்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ரிங் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. 2 ரிங்கை ட்விஸ்ட் பண்ண மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி இந்த ரிங் இருந்தது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கோல்டும் அண்ட் டைமண்ட்ஸும் ஈவனாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு எல்லாமே வந்து மேலே ஸ்ட்ரக்சர் சாஃப்டாக, அதாவது பிளெயினாக இருந்தது. ஆனால் இந்த பர்டிகுலர் ரிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரிங்கு இப்போ நான் காமிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ரிங் பாருங்கள், அந்த மாதிரி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கான ஆன்கோயிங் பீசஸ் தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாகவும் இருக்குது, அதே டியூவலாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அது மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு செட்டிங், அந்த ட்ரெடிஷ்னல் டிசைனுக்கு பேர் பண்ணுற மாதிரியான ரிங்ஸு. அண்ட் மெயின்லி வந்து போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணுறாங்க இந்த கலெக்ஷன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து சிங்கிள் ஸ்டோன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு செட்டிங். தனிஷ்கில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இந்த ரிங் ஆகட்டும், மற்ற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே தனித்தனியாக ஷூட் பண்ணலாங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போது ரிங் மட்டுமே கவர் பண்ண போனேன் அப்படின்னா இன்னும் நிறைய ரிங்கை காமிச்சிருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ரிங்குமே நான் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டைம் தேவைங்க. ஸோ ஒரு நாளில் எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இந்த ரிங்கை நான் போட்டு பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் பட்ஜெட்குள்ளார வந்தது. அண்ட் அது டைமண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது வாங்கணும்னு ரொம்பவே ஆசை. அதை நான் பர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு தான் இருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்டு செட்டிங்லேயே நான் நிறைய ரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இது எல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்குக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் டெய்லியுமே அதை நம்ம கையில் போட்டிருக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த டயக்னல் டிசைன்ஸ்க்கு கரெக்டாக இருந்தது. அந்த நெக் பீஸ்க்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கிள் பீஸ் டைமண்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ரிங் செட் ஆகும். அண்ட் சைட்லேயுமே ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான டைமண்ட்ஸ் இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து கிளஸ்டர்ஸ் ஆஃப் டைமண்ட் இருக்கணுங்க. ஒரே இடத்துல நிறைய கச்சன்னு நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்தது. அண்ட் ஒரு சிலவருக்கு பார்த்திங்கன்னா மோதிரம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதே பிடிக்காது. அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷனும் இருந்தது. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிளாட்டினமில் மேட் ஃபினிஷ்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோல்டு லைனிங் கொடுத்து அதில் ஒரே ஒரு டைமண்ட் ஸ்டோன், அந்த ரிங் தாங்க இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது இந்த டிசைன். மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப செட் ஆகும் இந்த கலெக்ஷன், பர்டிகுலர் கலெக்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரிங்லேயே வந்து ஒரு சைட் ப்ளைனாகவும் ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு அந்த கர்வ்டாக வர டிசைன்ஸு, அதுக்கப்புறம் நிலா, அதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் ரிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, எக்ஸகன் ஷேப் அந்த மாதிரி கொண்டுட்டு வர்றதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெஸ்ட்டான ஐடியா கிடைக்கும். அண்டு இதனோட மேக்கிங் சார்ஜஸ்மே கரெக்டாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ அக்ஷய திருதி 30th வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கனால ஃப்ளாட் உங்களுக்கு 2.5%லேருந்து 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த ரிங்கு. ஒரு சில லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக போடுறது பிடிக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 2 பீகாக்கோட ஹெட்டு, நடுவில் ஒரே ஒரு பூ இருக்க மாதிரி அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைனும். அண்ட் ஆல்மோஸ்ட் என்னென்னா ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து அதனோட யுனிக்னஸ் இருக்குங்க. ஒரு டிசைன் இன்னொரு டிசைனை விட சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி யூனிக்னஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைன். அண்ட் அனதர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நெக் பீஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு இயரிங்ஸ் எடுத்திருக்கீங்க, இந்த யூனிக்னஸ்லேயும் எனக்கு பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ட்ரெண்டியான நெக் பீஸ் எடுத்திங்கன்னா இந்த ரிங்கெல்லாம் பாருங்களேன், 2 ரிங்கை மர்ஜ் பண்ணி அதனோட ஸ்பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிங் ரொம்ப பிளெயினாகவும் ஒரு ரிங்கில் வந்து ஃபுல்லாக ஸ்டோனும், அந்த பிளெயின் ரிங்லேயுமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிக்னஸ் வந்து உங்களுக்கு தனிஷ்க் தான் ரொம்ப ஆப்டான இடம். மற்ற இடத்துல இந்த மாதிரி யூனிக்னஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. சாரி, கிடைக்காது நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இயரிங் செக்ஷன் மட்டும் ஃபைனலாக பார்த்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங் செக்ஷன் வந்தோம். இங்கேயுமே உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங் அண்ட் ஓப்பன் செட்டிங் இருந்தது. அண்ட் இங்கேயுமே மிக்ஸ்டு கோல்டும் இருந்தது, எல்லோ கோல்டும் இருந்தது, உங்களுக்கு ஒயிட் கோல்டும் இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து இந்த ரோடியம் ஃபினிஷிங் பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான இயரிங்ஸும் இங்கே கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். கேட்கலாம் 3D டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நெக் பீஸில் காமிச்சிங்க, அதுக்கப்புறம் ரிங்கில் காமிச்சிங்க, அப்போ இயரிங்கில் இல்லையா அப்படின்னு. இயரிங்ஸ்லேயும் 3D டிசைன்ஸ் இருந்தது. அது கூட இன்னும் அடிஷ்னலாக நிறைய டிசைன்ஸ் இருந்ததுங்க.
பேர்ல் வச்ச மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த 3D டிசைன்ஸ்லேயும் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாம் இருந்தது. அண்டு நம்மளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னாலும், பிறந்த குழந்தை அப்படின்னா இந்த எஸ் பேட்டர்ன் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் வந்து 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு போடலாம். ஸோ இந்த ஸ்டட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே த்ரெட் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சேஃப் தான். நான் என்னோடய பாப்பாக்குமே பாம்பே த்ரெட்டில் தான் ஒரு பேர்ல் ஸ்டட்டு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த ஸ்டட்டை காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ப்ளைனாக தான் இருக்கும். கீழே ஒரே ஒரு முத்து, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குங்க. இந்த பாம்பே த்ரெட்டுன்றனால குழந்தைங்களால் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது, உங்களுக்கு தோடும் மிஸ் ஆகாது. அண்டு இந்த தோடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றனால அந்த திருகாணி கூட புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டு கன்செப்ஷனுக்காக தான் அந்த புஷ்ஷுக்குள்ளார உங்களுக்கு திருகாணி கொஞ்சம் கோல்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு திருகாணியும் தொலையாது, தோடும் தொலையாது. அண்ட் இங்கே இருக்கிற தோடு எல்லாமே நீங்கள் சாரீக்கு யூஸ் பண்ணலாம், சல்வாருக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. எனக்கு பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் தோடெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு தோடு வந்து பூ, அதுக்கு மேலே அந்த பூவோட அவுட்டர் லேயர் மாதிரி இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார் எல்லாம் கோலம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டார் சுற்றி டைமண்ட், நடுவில் ஒரே ஒரு பேர்ல் பெருசாக ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இது எனக்கு வந்து நடுவில் ஒரு டைமண்ட், அதை சுற்றியும் சின்ன சின்ன டைமண்ட்ஸ், நமக்கு ஒரு சூரியனை பார்க்குற ஃபீல் கிடைச்சிது. நீங்கள் சூரியன்னு பார்த்தா சூரியன், அதே மாதிரி இல்லை சூரியகாந்தின்னு நினச்சிங்கன்னா அது சூரியகாந்தி பூ மாதிரி அவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக இருந்தது. எனக்கு இந்த ஸ்டட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இது எல்லாமே சின்ன வயசில் இந்த பூவை வரைஞ்சிருப்போம். ஒரு பூ அதனோட அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கர்வாக கொடுத்து கொண்டுட்டு வரோம் இல்லைங்களா, அந்த டிசைன் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. லைன் கோல்டு, அதில் ஒரே ஒரு லைன் டைமண்ட், அதுக்கு கீழே ஒரு பெரிய முத்து, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இதே பேட்டர்னில் நான் உங்களுக்கு மோதிரம் காமிச்சேன். ஸோ அதே பேட்டர்னில் ரிங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. காம்பினேஷன் நம்ம ஒன்றோட ஒன்று எப்படி அசோசியேட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் நேரில் பார்க்குறப்ப தெரியுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஜுவல் வாங்கிட்டு அந்த ஜுவல்லுக்கு நம்ம திரும்பவும் மற்ற பேர் பண்ணுற மாதிரி ஜுவல் தேடுறது ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கடையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது வந்து 3D டிசைன் தான், ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த பேட்டர்ன் ரிங்கு அதாவது ஸ்டட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நெக் பீஸும் காமிச்சிருந்தேன், மோதிரமும் காமிச்சிருந்தேன். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா நான் யூனிக்காக காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப் நெக் பீஸ், அதுக்கும் செட் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இதுவே உங்களுக்கு பெரிய சைஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, நீங்கள் பிளேசர் அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ப்ரிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா பிளேசர் அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் அவுட்ஃபிட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஸ்டட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட ஆஃபீஸ் ஆடிட்டோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் இல்லை இயர்லி மீட்டிங் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த ஸ்டட்ஸ் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோவில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியாக கூட நீங்கள் பேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சுடிதார் இல்லை சாரீக்கும் பேர் பண்ணலாம், எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே செட் ஆகும். அண்டு உங்களுக்கு ரிங் பேட்டர்னில் போடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு திருகாணியோட அந்த ரிங் பேட்டர்ன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக் பீஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் கோல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும், அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஸ்டோன்ஸ் மட்டுமே நிறைய தெரியணும், கோல்டே தெரியக்கூடாது அப்படின்னிங்கன்னா அதுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு கோல்டு நிறைய தெரியணும், நடுவில் எனக்கு ஒரு சின்ன டாட் மாதிரி தான் டைமண்ட் பிரகாசமாக தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து 3D டிசைன் தான், உங்களுக்கு அந்த பூவே வந்து எல்லா சைட்லேருந்து பார்க்குறப்பையும் உங்களுக்கு அது ஃப்ளவராகவே தெரியும். ஒரு சைடில் வந்து ஃப்ளவர் கிடையாது, இது ஓப்பன் செட்டிங்லேயே உங்களுக்கு 3D டிசைன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த ஸ்டட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் தான், கம்ப்ளீட் ஸ்டோன் தான், உங்களுக்கு கோல்டே தெரியாது.
எவ்வளோ மினிமம் சைஸ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மினியேச்சர் மாதிரி கூட இருந்தது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கலர் பிடிக்காது, அவங்களுக்காக தான் அந்த ஒயிட் கோல்டு அண்ட் தேர் ஆஃப்டர் வந்து எல்லோ கோல்டு அண்ட் ரோஸ் கோல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த புஷ்ஷு. இந்த புஷ்ஷுக்குள்ளார திருகாணி இருக்குது பார்த்திங்களா, அந்த திருகாணி வந்து உங்களுக்கு கோல்டு தான். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா. நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் குளிக்கிறப்போ அழுக்கெல்லாம் போய் உட்காரும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி புஷ்ஷு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அடுத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் சைஸ் ஸ்டட்டு தான். எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்களேன். இந்த புஷ்ஷு இப்போ இன்னமும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார இருக்க திருகாணியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நியூபார்ன் பேபிஸ்க்கு நீங்கள் காது குத்துன உடனே போடலாம். நீங்கள் டைமண்டில் ஸ்டட் போடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். பாருங்களேன், வெறும் ஸ்டோன் மட்டும்தான். பின்னாடி இருக்க திருகாணி உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் பாப்பாவுக்கு காது குத்துறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த டைமண்ட் ஸ்டட்டு தான் வாங்கிட்டு போய் நான் பாப்பாவுக்கு போட்டிருப்பேன். பட் மிஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டட் வந்து அவளுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், அரௌண்ட் 5 இயர்ஸ் ஆக போகிறதுனால. ஸோ அவளுக்கு நான் இந்த ஸ்டட்டில் ஒரு ஸ்டட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே நினச்ச உடனே வாங்கிட முடியாதுங்க. அதுக்குன்னு டைம் வரப்போ தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த ஸ்டட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேஸ்கெட் ஃபீல், நமக்கு கிரேப்ஸு காய்ச்சி தொங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ கீழே ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த கொடி பின்னல் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொங்கட்டான் தோடு மாதிரி போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்னும் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி லைனிங் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப பிடிக்குங்க. எல்லா ஷேப்ஸ்லேயும் இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸில் டைமண்ட் இருக்கிறதும் ஒரு விதமான அழகாக இருக்கும். அந்த ஹேங்கிங்லேயுமே ஆல்டர்னேட்டிவ் டைமண்ட்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் டைமண்ட் வச்சுட்டு கீழே ஒரு பேர்ல் தொங்குறது ரொம்ப ரொம்ப யுனிக்காக இருந்தது. அந்த டைமண்ட் ஷேப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி கர்வ் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அதனோட யுனிக்னஸ்ஸு. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த யுனிக்னஸ் பொறுத்த வரைக்கும் தனிஷ்கா அடிச்சுக்க முடியவே முடியாது. பார்த்திங்கன்னா அந்த மேலே மட்டும் டைமண்ட் கொடுத்துட்டு உள்ளார உங்களுக்கு சிங்கிள் லேயர் டைமண்ட் அன்டில் அந்த ஹேங்கிங் முத்து ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்குமே உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு இன்னும் எப்போ வரைக்கும் ஆஃபர் இருக்குது, வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வரும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நான் வீடியோவில் போட்டிருக்க நம்பர் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஷோரூமில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் நல்ல சர்வீஸும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இங்கே தான் சென்னை, இங்கே பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நேராக அம்பத்தூருக்கு வாங்க. அங்கே தனிஷ் ஷோரூமை ஃபிசிக்கலாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இன்னும் அன்றைக்கி என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் ஏன்னா இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் தனிஷ்கில். அண்ட் உங்களுக்கு இங்கே சீட்டு போடுறது எப்படி, சீட்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சீட்டை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் நமக்கு எதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸ்டட்டில் நிறைய ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸும் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்டோன்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜுவல்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணுமா, ஹாரம் இல்லை ஜிமிக்கி இல்லை தொங்கட்டான் தோடு மாதிரி இல்லை நெக் பீஸ் மட்டும், நெக்லஸ் மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் மட்டும், இல்லை கிட்ஸ் ஜுவல்லரி பிலோ டு 2 பவுனுக்கு, இல்லை அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கான செயின் வெரைட்டிஸ், அந்த மாதிரி என்ன ஜுவல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி டீட்டெயில்டு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் லச்சூஸ் கைமணத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும்.
இந்த தனிஷ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கோல்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நேற்று. இன்றைக்கி டைமண்ட் வீடியோ. ஒய் பிகாஸ் அக்ஷய திருதி வர்றதுனால நான் அங்கே சீட்டு போட்டிருக்கேன். அண்ட் அங்கே என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இல்லை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு ஒவ்வொரு பைசாவுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பைசா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வந்து வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல நமக்கு கரெக்டான ப்ரைஸில் நமக்கு கரெக்டான கோல்டு கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் நல்லது. நீங்கள் இந்த கோல்டை எப்படியும் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அவங்களும் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக மட்டும் கிடையாது, நமக்கு இன்ஸ்டன்ட் கேஷும் கோல்டு தான். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.